வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை பொழுதின் இனிய வணக்கங்கள். எம்கே தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த விடியல் நோக்கி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நமது எம்கே தொலைக்காட்சியில் புதன், வியாழன், வெள்ளி மாலை பொழுது 5 மணி முதல் 6 மணி வரை நேரலையில் உலா வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் மிக எளிமையான முறையில் நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் உங்களுக்கு பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்து பயன்பெறும் நிகழ்ச்சி, உங்களுக்கு பலன் தந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி. இன்றைய தினம் வருகை தந்திருக்கார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கங்க சுவாமிஜி. வழக்கமாக ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆரம்பிக்கும் போது ஒரு முக்கியமாக நல்ல ஒரு கருத்துக்களை விதைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க? தவமிருந்து கடவுளை காண்பதை விட அன்னதானம் செய்து காணலாம்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். நன்றிங்க சுவாமிஜி. நேயர்களே, முக்கியமான ஒரு விஷயம், யாராக இருந்தாலும் லைவில் வரும்போது ஒருத்தர் ஒரு கேள்வி தான் கேட்கலாம். சம்மந்தப்பட்டவர்கள் கேளுங்க. அதே சமயத்தில் கையில் பேப்பர் பேனை எடுத்து வச்சுட்டு பேசுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு பேசுங்க. செல்ஃபோனில் பேசுகிறவங்க சிக்னல் இருக்கிற இடமா பேசுங்க. லைவில் பேசணும், சுவாமிஜிகிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க மேலே தெரிகிற நம்பரில் பேசுங்க. மற்றபடி கீழே தெரிகிற மொபைல் நம்பரில் நீங்கள் சுவாமிஜிகிட்ட நேரடியாக பேச முடியாது. அது ஒன்லி பதிவு செய்கிறதுக்காக மட்டும்தான். பதிவு செஞ்சு நேரடியாக பார்க்கறதுக்காக தான். சென்னையில் நீங்கள் அவரை பார்க்கணும்னா வாரத்தில் 3 நாளில் பார்க்கலாம். புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளும் பார்க்கலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா முகப்பேர் ஈஸ்ட்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நேராக உள்ளே போனீங்கன்னா 4வது ரைட்டு, பன்னீர் நகர் மெயின் ரோடு, நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை, அதாவது இந்த வாரம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நீங்கள் எங்கே சந்திக்கலாம்னா திருச்சியில் சந்திக்கலாம். திருச்சியில் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப்பில் இருக்கு. இது தவிர ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வசந்த மோட்டலில் எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலையில் 10 மணிலிருந்து 3 மணி வரை மட்டும்தான் அவரோட அலுவலகத்தில் சந்திக்க முடியும். சுவாமிஜி, நேற்றைய தினம் நம்ம லைவ்ல வந்து பேசின ஒரு முக்கியமான விஷயம், பரிகாரம். எந்த பரிகாரம் செஞ்சால் என்ன மாதிரி ப்ளஸ்ன்றதை நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆனால் நேற்றுல இருந்து நெகட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? நெகட்டிவ்ஸ் அதாவது கோயிலுக்கு நம்ம சாமி கும்பிட பருப்பு உள்ள நுழையிறப்ப கால் 2 முட்டி வரைக்கும் அலம்பிட்டு போகணும். ரெண்டாவது எல்லாரும் அந்த சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் இருப்பார். அங்கே போய் கை தட்டுவாங்க, கை தட்டிட்டு போவாங்க. உண்மையில் வந்து கை தட்டக்கூடாது, கை 2ஐயும் விரிச்சு காமிக்கணும். அதாவது நான் எதுவும் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு போகவும் இல்லைங்கிறது தான் அதோட ஐதீகம். இவங்க எல்லாம் பண்ணுறாங்க, கை தட்டுறாங்க. கை தட்டுறது ரொம்ப பெரிய தவறு. கை தட்டாமல் கையை 2 கையும் விரிச்சு காமிச்சிட்டு போனாங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரதை விட முழு பலன் கிடைக்காது. வேற என்ன மாதிரி நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பரிகாரமே செய்யக்கூடாது, செஞ்சா இப்படி ஒரு நெகட்டிவ்ஸ் வரும்ன்றது அப்படி என்ன இருக்கு? பைரவருக்கு மல்லிகைப்பூ வந்து இப்போ நிறைய இடத்துல வாங்கிட்டு போய் போடுறாங்க. பைரவர் கோயிலுக்கு மல்லிகைப்பூ கொண்டு போகக்கூடாது. பைரவருக்கு வாசனை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பூவுமே வந்து போடக்கூடாது. இன்னொன்று, இந்த வாசனை பூக்கும் நமக்கு இருக்கு. எப்படி பூவை வாசனை தொடர்ந்து வருதோ அதே போல் நம்ம பூர்வ ஜென்ம பந்தங்கள் நம்மளை தொடர்ந்து, பூர்வ ஜென்ம கர்மாக்கள்னு சொல்றாங்க இல்லையா, பிரச்சனைகள், அது நம்மளை தொடர்ந்து வர்றது. நம்ம வாசனை பூ மூலமா அர்ச்சனை போடுறப்ப நம்ம உடம்பு இருந்து அதுவும் அது வெளியே போகணுங்கிறதுக்காக தான் வாசனை பூக்கள் போட்டு நம்ம அர்ச்சனை பண்றோம். ஆனா பைரவருக்கு மட்டும் பிறவி கர்மா அறுக்கக்கூடியவருக்கு வாசனை பூக்கள் கண்டிப்பான முறையில வாங்கிட்டு போகக்கூடாது. அப்படி வாங்கிட்டு போறதே வந்து மேலும் கஷ்டத்தை கொடுக்கும். என்ன வேண்டுமோ அது பலிதமாகாது. நன்றி. இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். முதல் லைன்ல வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களோட பேர் சொல்லுங்க மேடம். என்ன ஊர் மேடம்? நான் கரூர் மாவட்டம் அரகுச்சிலிருந்து பேசுறேன் மேடம். உங்களோட பேர் என்னங்க மேடம்? கவிதாங்க. குழந்தைக்காக கேட்கணுங்க. சரி கேளுங்க. என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. பாபாஜி வணக்கம். பாபாஜி வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் குழந்தைக்கு 5 வயசு ஆகுது பாபாஜி. ஒரு 1.5 வருஷமா சக்கரை வந்துருச்சுங்க. புரியலம்மா. சக்கரைங்க, சுகர் வந்திருக்குங்களா? ஆமாங்க பாபாஜி. ரொம்ப கஷ்டப்படுறா. சரிம்மா, இதுக்கு ஒரு பொதுவான பரிகாரம் சொல்றேன். டிவி கட் பண்ணிட்டு நீங்க போனை கட் பண்ணிட்டு டிவியில பாருங்கம்மா. நன்றி சார். நன்றிம்மா, நன்றிம்மா. அதாவது இது வந்து சுகர் பிரச்சனைக்கு பொதுவாக வந்து ஒரு ஹோமம் போடலாம். என்ன ஹோமம்னா, ருரு பைரவருக்கு வந்து அவகானம் பண்ணி ஹோமத்தில் கோதுமை சீந்தல் கொடி, அந்த குழந்தையோட வயசு எத்தனை வயசோ அத்தனை வயசுக்கு வந்து அத்தனை கிலோவில் கோதுமையும் சீந்தல் கொடின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கிடைக்கும். இது 2ஐயும் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு பைரவர் கோயில்லையோ இல்லை வீட்லேயோ கூட பைரவர் யாகம் நடத்தலாம். இடத்துறப்ப என்ன பண்ணணும்னா, ருரு பைரவர் ஆகானம் பண்ணி இந்த சமித்துகள் 2 மட்டுமே போட்டு ஹோமம் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹோம புஷ்பத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வாங்க. எந்த குழந்தைக்கு இருக்கோ இல்லை யாருக்கு இருந்தாலுமே இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடனடியாக சுகர் வந்து ரொம்பவும் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் குறையவும் ஆரம்பிக்கும்.
இது வந்து பொதுவான பரிகாரம். இது பொதுவான பரிகாரம். ஒரு 4-5 பேர் இந்த ஹோமங்கிறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகப்படியான செலவாகும். அப்போ 5-6 பேர் இதே மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க மொத்தமாக ஒன்று சேர்ந்து இந்த ஹோமத்தை செய்யலாம். இப்போ நண்பர்கள் ஒரு 5-6 பேருக்கு தொடர்ந்து சக்கரை இல்லை குடும்பத்திலே 4-5 பேருக்கு இருந்துச்சுன்னா அந்த 5-6 பேர் சேர்ந்து செய்கிறப்ப செலவு கொஞ்சம் கம்மியாகும். 5-6 குடும்பமாகவும் சேர்ந்து இதை செய்யலாம். அது மாதிரி சேர்ந்து செய்யறதுனாலே ஒன்றும் இது கிடையாது. அதனால ஹோமம் ஒன்று தான். சங்கல்பம் பண்ணுறப்ப அந்த 5 குடும்பத்தோட பெரிய சங்கல்பம் பண்ணுறப்ப இந்த மாதிரி நோய்கள் வந்து விடுபடும். சரிங்க சாமி. இப்போ வந்து எந்த மாதிரி பரிகாரத்துக்கு என்ன மாதிரி நெகட்டிவ்னு சொல்கிறீங்க? இப்போ வந்து வாசனை பூ வந்து பைரவருக்கு கொண்டு போகக்கூடாது. மற்ற ஆலயங்களுக்கு போகும்போது என்ன மாதிரி பூவை கொண்டு போகலாம், இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது, அப்படி ஏதாவது இருக்குமா? சிவனுக்கு வில்வார்ச்சனை செய்யலாம். கோயிலுக்கு இப்போ வந்து வீட்லேயே வந்து முதல்ல வந்து வீட்டு வாசல்ல சாணம் தெளிச்சிட்டு இருந்தாங்க. பஞ்சகவியத்தில் முக்கியமானது பாவம் போக்கக்கூடியது பசுஞ்சாணம். பஞ்சகவின்னு சொல்லக்கூடியதுல பசுஞ்சாணம் ரொம்ப முக்கியம். ஸோ வீடுகளில் வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து சாணி தொளிக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் கட்டுப்படும். 2வது வீட்டுக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன நோய்கள் பூராமே கட்டுப்படும். இப்போ யாருமே சாணி தொளிக்கிறதுனா என்னன்னே தெரியல. ஸோ பசுஞ்சாணம் வரட்டி ஒரு அழி எலுமிச்சம்பழமும் வீட்டு வாசலில் கட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அது வாரம் மாற்றிட்டு இருந்தாங்கன்னாவே அந்த வீட்டுக்கு வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வீட்டுக்குள்ளே தேவையில்ல சண்டைகள் குறையும். இதை பற்றி திரும்பவும் பேசும் அடுத்த நேயர். வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் மணிகண்டன். மணிகண்டன். என்ன கேட்க போறீங்க சுவாமிஜிட்ட? கேளுங்க சார். எனக்கு ரொம்ப பிரச்சனை அதிகமா இருக்குது. பண பிரச்சனையாப்பா? ஆமா சார், பண பிரச்சனை சார். எங்க மதுரையிலிருந்து பேசுறீங்களா? இல்ல, மெட்ராஸ்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து இப்போ இட்லி மாவு தோசை ஆடுறேன். சரிங்க. வேற இடத்துல இருந்து பணம் வாங்கி கொஞ்சம் பேர் கொடுத்தேன். சரிங்க. கொடுத்த பணம்லாம் லாக் ஆயிடுச்சு. வட்டி வர செலவு பண்ணீங்களா? ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒருத்தர் 3 பைசா வாங்கி 4 பைசா கொடுத்தேன். உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? மணிகண்டன். எந்த கிழமை நீங்க பிறந்தீங்க? நான் பிறந்த திங்கக்கிழமை சார். திங்கட்கிழமை. சரி, ஃபோன் கட் பண்ணி டிவி பாருங்க, உங்களுக்கு உண்டான பரிகாரம் சொல்றேன். ஓகே சார். இது மாதிரி கொடுத்த பணம் வரலை, வசூல் பண்ண முடியலைங்கிறவங்க ஏற்கனவே இந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன். இதை திரும்பவும் செய்யலாம். இவர் மட்டும் இல்லை, எல்லாருமே செய்யலாம். அவங்க பிறந்த கிழமையிலிருந்து 7வது நாள், இப்போ திங்கட்கிழமை பிறந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வால்மலை 25 கிராம், மருதாணி விதை 25 கிராம், கல்லுப்பு 1/4 கிலோ, இது 3ஐயும் வந்து ப்ளூ கலர் துணியில் கட்டி ஆன்டி கிளாக் வைஸாக அவங்க தலையை சுற்றி வீட்டு வாசலில் இல்லை முச்சந்தில் வச்சு எரிச்சிடணும். அதற்கு அப்புறம் உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு ஒரு 11 பேருக்கு அன்னதானம் செய்யணும். இது வந்து தொடர்ந்து ஒரு 5 வாரம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னாவே அந்த 5 வாரத்துக்குள்ளேயே வராத கடன்கள் கொடுத்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, பணம் வராத கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். சுவாமிஜி, இப்போ வந்து மற்ற ஆலயங்களுக்கு போது சிவன் இதுக்கு வந்து வில்வ இலைன்னு சொல்லியிருக்கீங்க. மற்றபடி வேற என்ன இருக்குங்க சுவாமிஜி ஸ்பெஷல்? மற்ற பூக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில ஊருக்கு ஏற்ற மாதிரி பூக்கள் மாறும். அம்மன் கோயில்களுக்கு அரளி, அதுக்கு அடுத்த இடத்துல வந்து மல்லிகைப்பூ, இது 2ம் கொண்டு போகலாம். பைரவர் கோயிலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகக்கூடாது. துர்க்கைக்கு வந்து எலுமிச்சம்பழத்தில் வந்து விளக்கு போடுறாங்க. எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடுறப்ப அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறாங்க. அதுலேயே வந்து கல்யாணத்துக்காக தீபம் ஏற்றுறப்ப அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினாங்கன்னா அது ரொம்ப சீக்கிரமே நடக்கும். நல்லெண்ணெயோட தேங்காய் எண்ணெய்க்கு கல்யாணத்துக்கு உண்டானது மட்டும் உடனே நடக்கும். இப்போ சுவாமிஜி, இப்போ எல்லா இடத்துலையுமே எல்லா பூவும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு பூவை மட்டும் ஒரே நாளில் தான் பயன்படுத்தும். அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு வந்து எருக்கம்பூ மாலை போடுறாங்க. மற்றபடி அதை எப்பவுமே பயன்படுத்துறது, அது என்ன காரணம் சுவாமிஜி? எருக்கம்பூ வந்து மற்ற சுவாமிக்கு போடலாமா, இல்லை அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலாக அது போடுறாங்க? அன்று மட்டும் இல்லை, எருக்கம்பூ வந்து பைரவருக்கும் போடலாம். பைரவருக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடியது எருக்கம்பூ. அது மூலமாக அர்ச்சனைகள் பண்ணுறப்ப வந்து என்ன ஆகணும், அது வெள்ளை இருக்கா இருக்கணும். வெள்ளை இருக்கா இருக்கிறப்ப அர்ச்சனை பண்ணுறப்ப அதிகப்படியான வெற்றிகளை தரும். அது கிடைக்கிறதுல சில கோயில், எல்லா கோயில்களுமே இதை போட்டுட்டு இருக்கிறாங்க. விநாயகருக்கு தொடர்ந்து போடலாம். நன்றி சுவாமி. அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கம்மா? என்னங்க? சரிங்க. எங்க என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. சொல்லுங்கம்மா. ஆரையா இருக்கீங்களா? என்னவா இருக்கீங்க? நீங்க என்னவா இருக்கீங்க?
வீட்டுல எங்கேயும் வேலைக்கு போகுது. ஹலோ, எங்கேயும் வேலைக்கு நீங்க போலியா? எங்கம்மா நீங்க வேலைக்கு போறீங்க? வீட்டுல இருக்கேன். சரிம்மா, டிவி பார்க்காம பேசுங்கம்மா. டிவி பார்த்தா லைனை கட் பண்ணிடுவாங்க. சொல்லுங்கம்மா. பையன் பேரு மகாராஜா. டிவி பார்த்தா இருந்தா லைன் கட் பண்ணிடுவாங்கம்மா. மன்னிக்கணும், அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து சரியான நேரத்தில் லைன் கிடச்சும் அதை சரியான முறையில் பயன்படுத்த முடியாத ஒரு வருத்தம் தான். ஏன்னா தயவு செஞ்சு ஃபோன் பேசுகிறவங்க டிவி வால்யூம் வச்சுட்டு பேசாதீங்க, மியூட் பண்ணிவிட்டு பேசுங்க. கையில் பேப்பர் பேனா எடுத்து பிரச்சனையை தெளிவான முறையில் ஒரே கேள்வியாக கேளுங்க. என்ன ஊர் என்ன பேருன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனையை தெளிவான முறையில் ஒரு கேள்வியாக கேளுங்க. ஏன்னா நீங்கள் பேசுறது ஏதோ கட்டாய் கிடைக்குது, சிக்னல் இல்லாத இடமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். திரும்பவும் லைனில் வந்து பேசுங்க. சுவாமிஜி, இப்போ வந்து பரிகாரம் வந்து செய்யறதுனால எவ்வளோ ப்ளஸ் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த மைனஸுக்கு சேர்த்து நம்ம வந்து பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது தங்கத்தில் நகை செஞ்சோம்னா அதில் குறிப்பிட்ட அளவு செம்பு சேர்க்கணும். பியூர் தங்கத்தை நம்ம வாங்க முடியாது. ஆனால் அதே செம்புக்கும் நம்ம வந்து தங்கத்தோட விலை கொடுத்து தான் தங்க ஆபரணம் வாங்கணும். ஏன்னா பியூர் தங்கத்தில் செஞ்சோம்னா அது உடஞ்சி போயிடும். அதே போல் எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் அதில் கொஞ்சமாச்சும் நெகட்டிவ் இருக்கும். இருந்தால் தான் அந்த பரிகாரம் கண்டிப்பாக வேலை செய்யும். பரிகாரம் முடிஞ்சோடனே அந்த நெகட்டிவ்க்கு உண்டான பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிடும். ஸோ அப்போ முழுமை அடையும். சரி சரி. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, அதே போல தான் இதுவும் பரிகாரம் வகையில் தானே வரும். அந்த எதுங்க முட்டை அந்த இதெல்லாம் கூட பரிகாரம், அதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு. இன்னொரு பரிகாரங்கள் எது செய்யக்கூடாதுன்னா, முட்டை வந்து இப்போ மந்திரிக்கிறாங்க, முட்டை மந்திரிச்சு சுத்தக்கூடாது. அது வந்து ரொம்பவும் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக செய்யறதுன்னா இந்த பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை தவிர வேற எதுக்கும் செய்யக்கூடாது. ரெண்டாவது வந்து இந்த எந்திரங்களை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பில் எரிக்கிறாங்க. எரிக்கிறது வீட்டு அடுப்புல எரிக்கக்கூடாது. எரிச்சா என்ன ஆகும்னா, இதை செஞ்சிருப்பாங்க நிறைய பேர், அந்த வீடை வித்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வீட்டில் இருக்க கணவருக்காகத்தான் மேக்சிமம் இந்த வீட்டு கடன் பிரச்சனைக்காகவும் கணவர் பிரச்சனைக்காகவும் இந்த இது சொல்லுவாங்க. அந்த வீடவே வித்துட்டு அந்த பணமே சுத்தமாக கைக்கு வராமல் போகும். வீட்டில் பிரச்சனை மேலும் மேலும் அதிகரித்து கணவன் பிரிகிற அளவுக்கு கூட அது ஆகும். அதனால் அடுப்புகளில் வந்து சிலர் எந்திரத்தை வச்சு எரிக்க சொல்லுவாங்க. அப்படி எரிக்கக்கூடாது. எந்திரங்கள்ங்கிறது எரிக்கவே கூடாது. என்னைக்கு உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதில் பால் ஊற்றி தண்ணியில் விடலாமே தவிர எந்திரங்களை எழுதி அதை தீயில எரிக்கிறது 100% செய்ய. அப்படி மீறி செஞ்சால் அந்த வீட்டில் நிலையாக இருக்கக்கூடிய வீட்டை இழப்பாங்க, நிலையாக இருக்கக்கூடிய வேலையை இழப்பாங்க, நிலைன்னு சொல்லக்கூடிய கணவரை கண்டிப்பாக இழப்பாங்க. கணவர் வேற பெண் தொடர்போ இல்லை வேற யார் கூடயாச்சும் அவங்க போயிடுவாங்க. தொடர்ந்து பேசுங்க சுவாமிஜி. அடுத்த நேயர். வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சார், நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க, உங்களோட பேர் என்னங்க மேடம்? பேசுறேங்க. என்னங்க மேடம்? விமலா. விமலா, சொல்லுங்கம்மா, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. சாமிஜி கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்க சார். நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம் சாமி. எங்க வீடு ஒண்ணு பழைய வீடு இருக்குங்க, நாங்க இருக்கிறோம். அது வந்து மாத்த முடியல. சரி, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, உங்ககிட்ட கேட்கலாம். அந்த வீடு விக்கணுமா, வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போகணுமா? இல்ல சார், அது மாத்தி நாங்க வீடு இடிச்சு கட்டலாம் அப்படின்னு ஒரு. அந்த வீடை இடிச்சு வேற வீடு கட்டணும்னு பாக்குறீங்களா? அது வந்து எங்க மாமனாருடைய அப்பா பேர்ல இருக்குங்க. சரிம்மா. அது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மாத்த முடிய மாட்டேங்க. அந்த வீட் மாமனார் பேர்ல அப்பா பேர்ல இருக்க வீட உங்க பேருக்கு மாத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? மாமனார் இறந்துட்டாருங்க. சரிம்மா. அவரோட அப்பா பேர்ல இருக்க அவரும் இறந்துட்டாருங்க. சரிம்மா. அது வந்து இப்ப மாத்தணும்னா நீங்க இருக்குது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா. மாத்தணும்னா அண்ணன் நீங்க வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது தள்ளி போயிட்டே இருக்காங்க. அந்த வீட்டுல ஈசான்ய பகுதியில வந்து எது விரிசல் இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காமா? ஈசான்ய பகுதி, அதாவது வடகிழக்குல வந்து ஏதாச்சும் விரிசல் விட்டு இருக்காமா செவுத்துல? பழைய பில்டிங் சாமிஜி, அதனால வடகிழக்குல தெரியலங்க சாமிஜி. சரிம்மா, இப்ப உங்களுக்கு அந்த வீடு உங்க பேருக்கு வரணுமா? எங்க பேர்ல எங்க ஹஸ்பண்ட் பேர் தான். ஹஸ்பண்ட் பேருமா? ஓம் பிரகாஷ். ஓம் பிரகாஷ். வடக்கு முகமா இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்குமா? எழுதிக்கமா. ஹலோ.
சொல்லுங்க சாமி. வடக்கு முகமா இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு சாமி. தேனும் என்னங்க சாமி? தேன் தேனா? தேனு தேன் திருமஞ்சன பொடி வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. வியாழக்கிழமை, மொத்தம் 6 வியாழக்கிழமை. 6 வியாழக்கிழமை. என்ன சாமிஜி சொன்னீங்க? தேனும் திருமஞ்சன பொடியும். திருமஞ்சன பொடி? ஆமாமா, ஒவ்வொரு கிலோ வாங்கி கொடுங்க. திருமஞ்சன பொடி? ஆமாமா. அன்னைக்கே வந்து முருகர் கோயிலுக்கு கொடுக்கணுமா? வடக்கு முகமா இருக்கக்கூடிய முருகருக்கு. என்னைக்கு சாமிஜி கொடுக்கணும்? வியாழக்கிழமைமா. வியாழக்கிழமை அன்னைக்கே வந்து மஞ்சள் பொடி சாமிஜி கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில கிடைக்குமா? அன்னைக்கே வந்து மத்தியானம் 12 மணிக்கு 5 கிலோ கோதுமையை வந்து பசுமாட்டுக்கு கொடுக்கணும். 5 கிலோ கோதுமை பசுமாட்டுக்கு கொடுக்கணுமா? 12 மணிக்குங்களா? 12 மணிக்குள்ள கொடுத்துருக்கணும். சரிங்களா? 12 மணிக்குள்ள. சரிம்மா. 6 வாரங்களா சாமிஜி? ஆமாம்மா. நன்றி நன்றி. நேர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி நமது எம்கே தொலைக்காட்சியில் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ் பாபாஜி அவர்களை சென்னையில் சந்திக்கணும்னா வாரத்தில் 3 நாள் சென்னையில் சந்திக்கலாம். புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளும் சந்திக்கலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா முகப்பேர் ஈஸ்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நேராக உள்ள போனீங்கன்னா 4வது ரைட்டு பன்னீர் நகர் மெயின் ரோடு நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து சனிக்கிழமை திருச்சியில் சந்திக்கலாம். திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. இது தவிர ஒவ்வொரு வாரம் பிரத்யேகமாக ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்த மோட்டில் எந்த இடத்துல நீங்கள் சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரை மட்டும்தான் அவரோட அலுவலகத்தில் பார்க்க முடியும். சுவாமிஜிக்கிட்ட நேரில் பேசணும்னு நினைக்கிறவங்க மேலே தெரியிற நம்பரில் மட்டும் பேசுங்க. கீழே தெரியிற மொபைல் நம்பர் வந்து பதிவு பண்ணிட்டு போய் பார்க்கறதுக்காக தான். ஸோ அதில் பேச முடியாது. சுவாமிஜிக்கிட்ட லைவில் மட்டும்தான் நேரடியாக பேச முடியும். சுவாமிஜி, இப்போ வந்து நம்ம அந்த எந்த இதுவெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த பரிகாரம்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து சொன்னது வந்து முட்டை, அப்புறம் வந்து குமிட்டிக்காய் வந்து தலையை சுற்றி டிஸ்டி சுற்றி போகிறப்ப இப்போ நிறைய இடங்கள்ல நடக்குது. கால் பெருவிரல் நகம் கெட்டு போயிடும், நரம்பு ஸ்தனம் பாதிக்கும், நரம்பு தளர்ச்சி வரும், டிப்ரெஷன், மென்டல் டிப்ரெஷன் அதிகமாகும். தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் கோவப்படாத பரிகாரம் பண்ணி ஒரு 4 நாட்களுக்கு நல்லா இருக்கும். 5வது நாள்ல இருந்து தேவையில்லாமல் கோவம் வரும், எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும், சாப்பிட பிடிக்காது, கால் பெருவிரல் நகங்கள் கெட ஆரம்பிக்கும். அதே சமயம் எந்திரங்கள்ல வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்புல கண்டிப்பா எரிக்க கூடாது. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டு வச்சு அதுல தண்ணியில தீ வச்சு எரிக்கிறது, இந்த மாதிரி எரிக்கிற பரிகாரங்கள் செஞ்சா 100% வீடு சொந்த வீடா இருக்கிற பட்சத்துல அதை வித்துருவாங்க. வித்த பணமும் அவங்க கைக்கு வராது. வீட்டுல இருக்கிற ரொம்பவும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிரும். சரி சரி. இப்போ வந்து இன்னொன்று ஒரு சிலர் வந்து மக்கள் செய்யறது வந்து தப்புன்னு கூட நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. அதை திரும்பவும் இந்த முறையில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேருக்கு வந்து அது பயனில் இருக்கும். இந்த ஹோமங்களில் போய் கலந்துக்கிட்டு இது போல் ஒரு பொதுவான கோயிலில் நடத்துகிற ஹோமங்களாகட்டும் அல்ல இதுவாகட்டும், அந்த இடத்துல அந்த அக்னி குண்டத்துலேருந்து காயின் எடுப்பாங்க இல்லைங்களா? அதாவது 100% மணி சமைச்சு இதுக்கு முன்னாடி இது சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டதுக்கு வரேன். அதாவது அந்த ஹோமம் நடத்தும் போது நம்ம கிட்ட இருக்கிற காயின்லாம் வந்து வாங்குறாங்க. அவங்க அதை வாங்கி தான் அதில் போடுறாங்க. அதை முடிச்சு தான் அவங்க யாராருக்கு என்னென்ன கிடைக்குதோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ சொல்லுங்கள், ஏன் நம்மக்கிட்ட இருந்து அந்த காயினை வாங்கி அதில் போடுறாங்க? அதனால என்ன நன்மை? அந்த காயின் எடுக்கிறதுனால என்ன தீமை? அந்த காயின் போடுறப்ப வந்து அது வந்து பூர்ணாகுதிங்கிற இடத்துல ஒவ்வொருத்தருடைய பங்கும் அதில் இருக்கணும்னு போடுறோம். ஆனால் அந்த அக்னி குண்டம் வந்து யதாஸ்தானம் பண்ணி அந்த யார் வேத வித்வான்கள் ஐயர் அதை பண்ணாங்களோ அவங்க அந்த அதிலிருந்து பூர்ணாகுதி ஜீரணமானதுக்கு அப்புறம் அதிலிருந்து ஹோம சாம்பலோ இல்லை ஹோமத்திர போடப்பட்ட நாணயங்களோ அவங்களா எடுத்து தராம நம்மளே போய் அதுல இருந்து எடுத்தோம் அப்படின்னோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஹோமகுண்டங்கிறது தெய்வங்களுக்கு படைக்கக்கூடிய சாப்பாடு. ஹோமகுண்டத்தின் மூலமா அக்னி மூலமா நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் நீங்க நல்லா ஆசையா சாப்பிட்டுட்டு இருப்போம், உங்க சாப்பாட்டுக்குள்ள நடுவில் கைவிட்டு எனக்கு ஒரு வாயின்னு எடுத்தா எவ்வளவு கோபப்படுவீங்களோ அதே போல அது தெய்வங்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கிறப்ப முழுமையா ஜீரணமாகாம அதுல கைவிட்டு காசோ இல்ல அங்க இருக்க ஹோம பஸ்பங்களோ எடுத்தா அது என்ன காரணத்துக்காக போடப்பட்ட ஹோமம். இப்ப சில பரிகாரத்துக்கு நடத்தலாம், சில கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப அங்க இருக்க நெகட்டிவ்லாம் போய் பாசிட்டிவ் வர்றதுக்காக அந்த ஹோமங்கள் நடக்கும். அப்ப அந்த நெகட்டிவ் முழுமையா அது யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க வீட்டை தாக்கும். கண்டிப்பான முறையில அந்த ஹோம குண்டத்துக்குள்ள இருந்து அந்த ஹோமம் நடத்தின வேத வித்வான்களை தவிர
வேற யாரும் எடுக்கக்கூடாது. அவங்க எடுத்து கொடுக்கலாம், அவங்களே ஹோமோபாஸ்பத்தை அடுத்த நாள் எடுத்து கொடுக்கலாம். அது வரைக்கும் அதை தொடாம இருக்கிறது தான் மக்களுக்கு நல்லது. மீறி தொட்டாங்கன்னா என்ன காரணம், என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பிரேக் அப்புறம் திரும்ப சந்திக்கலாம். காத்திருங்கள். எது தொட்டா என்ன நடக்கும், அந்த காயினை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது சுவாமிஜிட்டு தொடர்ந்து பேசி தெரிஞ்சுப்போம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் திரும்பவும் சந்திக்கலாம். வணக்கம். நான் யாருன்னு உங்களை அறிமுகப்படுத்திக்க தேவையில்லை. என் பேர் நளினி. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலுமே எல்லாரோட லட்சியத்துக்கும் ஒரு குரு நிச்சயமா தேவைங்க. நாம சாமி கிட்ட வேணும்னா நேரா நம்ம போய் சாமி கிட்ட இது கூட அது கூடன்னு வேண்டது இல்லை. நமக்கு மூலியமா, அதாவது ஒரு குரு மூலியமா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடவுள் வந்து நம்மளை ஏத்துப்பாரு உடனே. இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், நம்ம தேங்காய் பழத்தட்டெல்லாம் வாங்கிட்டு யார்கிட்ட கொடுக்குறோம்? ஒரு பூசாரி கிட்ட தானே கொடுக்குறோம். அவரு நேரடியா போயிட்டு சுவாமி கிட்ட நமக்கு நம்மளோட கோரிக்கைகளை எல்லாருமே சொல்லி நிறைவேற்றுவாங்க. இப்படி எல்லாருக்குமே தேவையான ஒரு குரு நிச்சயமா வாழ்க்கையில இருந்தா அந்த வாழ்க்கை சுபிட்சமாவும் சந்தோஷமாவும் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. அப்படி நாங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கிடைச்ச குரு தாங்க வைராவி பைரவ பாபாஜி. இந்த பாபாஜியை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க, நேரமே பத்தாது. ஏன்னா வைராவி பைரவ பாபாஜி இருக்காரு இல்லைங்களா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த டிவி சேனல் ஓபன் பண்ணாலும் பைரவரை கும்பிடுங்க, பைரவரை கும்பிடுங்க, பைரவரை கும்பிடுங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது வெளியில போனீங்கன்னா கூட தெருநாயா இருந்தா கூட அதுக்கு ஏதாவது சாப்பாடு ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும், அதாவது பேப்பரா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், சினிமாவுக்கு போனாலும் எங்கேயாவது எப்படியாவது பைரவரை வழிபடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்துல நமக்கு பைரவ பாபாஜி ஒரு குருவா அமைஞ்சது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமாங்க. எல்லாருமே குடும்பமா வந்து அவரை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நீங்களே தெரியும், எவ்வளவு பேப்பர்ஸ்ல எல்லாம் நம்ம படிக்கிறோம், சுவாமிஜின்னாலே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா எங்க பாபாஜி கிட்ட அப்படி எல்லாம் பயமே தேவையில்லைங்க. உங்களுக்கு நீங்க உங்க ஃபேமிலியோட, ஏன்னா எங்க பாபாஜியும் அவரோட ஃபேமிலியோட தான் உங்களை பாப்பாரு. உங்களுக்கு ஏதாவது நிறை குறைகள் எங்க பாபாஜி கிட்ட சொல்ல முடியலன்னா அவங்க வீட்டுல, அதாவது எங்க பாபாஜியோட மிஸ்ஸஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய மனக்குறைகள் எல்லாமே திறந்து பேசலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஃப்ரெண்ட்ஷிப்பா உங்களை வந்து ஒரு சுவாமிஜி மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாம தன்னோட சகோதரியா ட்ரீட் பண்ணி, தன்னோட அண்ணனா ட்ரீட் பண்ணி ரொம்ப அழகா நமக்கு வேண்டிய அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க. இல்ல சிலவங்களாம் நினைப்பாங்க, என்னடா சுவாமிஜின்னு சொல்றோம், இவர் வந்து பூஜை பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னு பயமுறுத்துவாங்க. அப்படிலாம் இல்லாம உங்களுக்கு என்ன தேவையோ, நமக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவுன்சிலிங் மாதிரி இருக்கும். எங்க பாபாஜி கிட்ட வந்தீங்கன்னா ஒரு நல்ல கவுன்சிலிங் பண்ணி நமக்குள்ள குறைகள் எல்லாத்தையும் அவர் எடுத்துப்பாரு. நம்மளோட சந்தோஷம் மட்டும் தான் நமக்கு கொடுத்து நம்மள இங்க இருந்து அனுப்புவார். பாபாஜியை கும்பிட 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 நம்மளோட வாழ்க்கை மேன்மேலும் சிறந்து வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு நானே ஒரு உதாரணம். பைரவர் எங்களோட குலதெய்வங்க. ஆனா குலதெய்வமா இருந்தாலும் நான் எனக்கு வந்து கொஞ்சம் பைரவரை பார்த்தாலே பயப்படுவேன். நான் எப்ப பார்த்தாலும் வந்து என்னோட கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பார். என்ன ஒரு பைரவர் தேடிக்கிட்டே இருக்கிறாரு, என்ன இவ்வளவு டிஸ்டர்ப் பண்றாருன்னு பார்த்தா கடைசியில எங்களோட பைரவ சுவாமியே வந்து இப்படி ஒரு பைரவர் பாபாஜிய குருவா என் கண்ணில் காமிச்சாருங்க. சோ இதுக்கு நான் வந்து வைராவி பைரவ பாபாஜிக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருப்பேங்க. எந்த ஒரு காசு பணத்துக்கும் ஆசைப்படாம மனசுல உள்ளது எல்லாமே அவர்கிட்ட கவலைகளை கடவுள் கிட்ட கொட்டுற மாதிரி குரு கிட்ட கொட்டிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். நிச்சயமா நம்மளோட கவலைகள் எல்லாமே தீர்க்கறதுக்காக பாபாஜி நமக்காக பைரவர் கிட்ட நேராவே வேண்டி நேராவே பேசி நம்மளோட ப்ராப்ளம் அத்தனையுமே சால்வ் பண்ணுவாருங்க. இப்படி பாபாஜியை பத்தி சொல்லிக்கிட்டே போலாங்க. எங்க பாபாஜியை நீங்க பார்க்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அர்த்தநாரீஸ்வரர் தாங்க இருப்பாங்க. அதாவது சிவனும் பார்வதியும் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க. இந்த கான்செப்ட் தான் எங்க பாபாஜியோட தாரக மந்திரமுங்க. ஏன்னா காசி விஸ்வநாதருக்கு போட்டீங்கன்னா நம்ம காலபைரவரை நிச்சயமா கும்பிடுவோங்க. அந்த பைரவரே இன்னைக்கு நமக்காக வந்திருக்காருன்னா நம்ம எல்லாரும் எவ்வளவு கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தெரியுமாங்க. நீங்க பாபாஜிய சந்தோஷமா என்னைக்கு வேணாலும், அதாவது இந்த டைம் தான் இல்லாம எப்ப வேணாலும் நீங்க அவருக்கு போன் பண்ணி கேட்கலாம். சப்போஸ் அவரால் போன் எடுத்து அட்டன் பண்ண முடியலன்னா உடனே அவங்க மிஸ்ஸஸ்க்கு நீங்க போன் பண்ணி பேசலாம். இவ்வளவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்து பேச சொன்னது இல்லவே இல்லைங்க. நானா இங்க வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து என் மனசுக்குள்ள இருக்கிறது அத்தனையுமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பெண்ணா பிறந்துட்டாலே நம்ம எல்லாருமே சொல்லுவோங்க நமக்கெல்லாம் பிரச்சனை ஜாஸ்தின்னுட்டு. ஆனா நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா பிரச்சனையில தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குன்னு. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வேணும்னா நீங்க எல்லாருமே வைராவி பைரவ சுவாமிஜியை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நம்மளோட பிரச்சனைகள் அத்தனைக்குமே ஒரு விடிவு காலம் ஏற்படுங்க. இது வந்து நான் என் வாழ்க்கையில நடந்த உண்மையை சொல்றேங்க. எல்லாருக்குமே உண்மையிலேயே சொன்னீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். அப்படி எனக்கு ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளம் வந்து நான் ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நான் நிறைய இடம் வாங்கி வீடு கட்டி எல்லாமே வந்து என் ஃபேமிலிக்காக நான் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ என் பிள்ளைங்களுக்காக ஒரு சின்னதா இடம் வாங்கி அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு குட்டி ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அந்த வீடு என்னமோ எனக்கு தடங்கள் ஆகிட்டே இருந்தது. ஷூட்டிங் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஒருத்தர் வந்து அறிமுகமானாரு. ஒரு சுவாமிஜியை பத்தி
நான் சொல்றேன், நீங்க கேட்பீங்களான்னு கேட்டாங்க. நான் எல்லா சுவாமிஜியும் பார்ப்பேங்க, பேசுவேன். ஆனா நான் ரொம்ப யாரையுமே வந்து என்னோட குருவா நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டது இல்லை. என்னோட குருன்னு பார்த்தீங்கன்னா நான் ராகவேந்தர் சுவாமியை தான் தேர்ந்தெடுத்துப்பேன். எனக்கு அவர் தான் குரு. நான் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் சொல்வேன்னு சொன்னேன். இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த பைரவ பாபாஜியை பத்தி அவர் பேசவே இல்லை. ஒரு சுவாமிஜி 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 சுவாமிஜின்னு தான் பேசிட்டே இருந்தாரு. ஆனா சடனா வந்து பைரவான்னு பேர் சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு ஒண்ணுமே புரியல. பைரவாரா? அப்ப எங்க வீட்டுல இருக்கிற பைரவர் தான் உங்களை தூது விட்டுருக்காரு போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் நேரா வந்து இங்க வைராவி பைரவ பாபாஜியை பார்த்துட்டேன். அவரோட லட்சணமும் தேஜஸும் அவர்கிட்ட இருந்த கலைகளும் எனக்கு உண்மையிலே வந்து ஆச்சரியப்பட வச்சது. நிச்சயமா நாம எல்லாருமே வந்து தெய்வத்தை நேரா பாக்குறது இல்லைங்க, ஒரு குரு மூலமா தான் பார்ப்போம்னு சொன்னேன். அந்த குருவே எனக்கு வந்து பைரவர் மூலமா கிடைச்சதுக்கு நான் வந்து காசி விஸ்வநாதருக்கும் கால பைரவருக்கும் நான் கும்பிடுற ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. நிச்சயமா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பைரவ பாபாஜியை எனக்கு குருவா அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னடா இந்த பாட்டு இங்கே உட்காந்துருக்கு பார்க்குறீங்களா? பைரவா பாபாஜி வீட்டில் இருக்கேன். இப்போ எல்லா மனிதர்கள்ட்டையும் வந்து சக்தி இருக்காது, அது ஒரு சிலருக்கு தான் அந்த தெய்வ அம்சம் வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பாபாஜி கிட்ட வந்து நான் வந்து எவ்வளவோ வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா சினிமாவில் வர்றதுன்னா வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. ஊரை விட்டு ஓடி வந்து திருப்பி ஓடவும் முடியாது, ஊருக்கு எல்லாம் ஜெரிப்பானுங்க. இன்னும் பெரிய சிவாஜி ஆகணுன்ட்டு போனால் என்னத்தை ஜாய்ச்ச அப்படின்னு ஜெரிப்பானுங்க. அதனால் அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் அல்லல் பட்டு என்னடா பண்ணுறது வாழ்க்கையில், நம்ம வந்து வந்துட்டோம், நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது சாதிக்கணுமே இந்த சினிமாவில் அப்படின்னு சொல்லி ஏறாத கம்பெனி கிடையாது, கெஞ்சாத ஆள் கிடையாது. பாபாஜியை பாருங்கள், உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள், அது வந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இதை வந்து நானாக சொல்லலைங்க, அனுபவப்பட்டு சொல்கிறேன். நான் அனுபவித்து சொல்கிறேன். பாபா பார்த்ததுல இருந்தாக்க என்னுடைய வாழ்க்கையினுடைய முறையை வந்து மாறி போச்சு. அந்த மாதிரியான உங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறும். அதாவது என்னுடைய வாய்ப்புக்காக மாத்திரம் நான் வந்து பாபாஜியை சந்திக்கலை. எனக்கு வந்து உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்து இருந்தது. நான் நல்லா தூங்குவேன். தூங்கி காலையில் வந்து படுக்க விட்டு எந்திரிக்கும் போது ஒரு 10 தடவை தொடர்ந்து வந்து தும்மல் வரும், தொத்து தும்மல் வரும். நான் வந்து இந்த சிட்டியில் இருக்கிற இஎன்டி டாக்டர் யார் இருக்காங்களோ எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டேன். எல்லாரும் என்னென்னமோ மருந்து கொடுக்குறாங்க, ஆனால் அது வந்து குணம் ஆகலை, ஒன்றுமே வந்து எனக்கு கரெக்டே ஆகலை. அது படுக்க வச்சு எழுந்துட்டு அந்த தும்மல் வந்து கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னாரு, இல்லை பாபாஜி இந்த மாதிரி காலில் இருந்து சொன்னால் ஒரே தும்மலாக வருது, நான் எல்லாம் இஎன்டி டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டேன், ஒன்றும் கரெக்டாகல பாபாஜி. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண முடியும் அப்படியே இருந்தார். டக்குன்னு ஒரு துண்ணூறு எடுத்து பூச்சி விட்டு நீங்கள் போங்க 3 மாதத்துக்குள்ளே கரெக்டாகிடும் அப்படின்ட்டாரு. என்னடா பெரிய டாக்டர் எம்பிபிஎஸ் எவ்வளோ படிச்சிருக்க டாக்டரு, எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் என்னென்னமோ படிச்சிருக்காங்க, அவ்வளோ டாக்டர்கிட்ட போயிட்டோம், அவ்வளோ மருந்து கொடுத்து கரெக்டாகலை. இப்படி சொல்கிறாரு 3 மாதம் கரெக்டாகிடும் போன்றாரு அப்படின்னா. கரெக்டாக 3 மாதம் கூட ஆகலைங்க. அந்த தும்பல் அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். அன்னிலேருந்து என்கிட்ட யார் வந்தாலும் முதல்ல போய் பாபாஜியை பாருங்க, போங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா பாபாஜியை போய் பாருங்க, உங்களை கேட்டாருன்னா. அதே மாதிரி போய் பார்த்து நிறைய பேருக்கு வந்து நிறைய சால்வேஷன். தெய்வங்கள் தனியாக இருக்காங்க, அந்த தெய்வ அம்சம் வந்து ஒரு சில பேர்த்துக்கிட்ட தான் இருக்கும். அது நம்ம வந்து பாபாஜி கிட்ட நான் நரம்ப பார்த்தீங்கன்னா அனுபவப்பட்டனால நான் சொல்கிறேன். நமக்கு மீறிய ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது, அது வந்து சிலருக்கு தான் இருக்கும். அது வந்து நம்ம பாபாஜி கிட்ட இருக்குது. நீங்கள் வாங்க, என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு பாபாஜி கிட்ட வாங்க. திரும்பவும் உங்கள் அனைவரையும் இந்த விடியலை நோக்கி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம விளம்பரத்துக்கு முன்னாடி சுவாமிஜிட்ட கேட்டு அந்த கேள்வி திரும்பவும் தொடரலாம். சுவாமிஜி, இப்போ வந்து அதுபோல் அந்த யாகத்தில் அந்த நடந்த அந்த அக்னி குண்டத்தில் வந்து காயின் எடுக்கக்கூடாது, 100% எடுக்கக்கூடாது. அதாவது முதல்ல வந்து அங்கேருந்து கும்பாபிஷேகங்கிறப்ப அங்கே கும்பங்களை கொண்டு போய் அந்தந்த விமானங்களுக்கும் மூலவர்களுக்கும் ஊத்துற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளேயே விட்டுட்டா அது அதிகப்படியான மைனஸை கொடுக்கும். அதே மாதிரி பரிகார ஹோமங்கள் நிறைய இடங்கள் நடக்கும். அதுலேயும் வந்து அவங்க சொல்கிற டைம் வரைக்கும் அது ஜீரணமாகணும். முழுசாக ஜீரணங்கிறது அது முழுசாக ஷாம்பல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஹோமம் நடத்தினவங்க தான் அதை எடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில்
அந்த கர்த்தா யாரை வச்சு சங்கல்பம் பண்ணாங்களோ அவங்க எடுக்கலாம். அது எப்போ எடுக்கலாம்னா 3வது நாள் 5வது நாள் தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்தா என்ன காரணத்துக்காக போட்டாங்களோ அது எந்த ஒரு இதுவுமே நெகட்டிவ்ஸ் போகணுங்கிறதுக்காகத்தான் போடுவாங்க. அந்த நெகட்டிவ்ஸ் அதில் கை வச்சு எடுக்கிறவங்களை தாக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அந்த போல் அந்த காயினை கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம்? எங்கே போய் அதை வந்து பூஜை ரூமில் வைக்கலாம், வீட்டு வாசலில் கட்டி விடலாம். இப்படி கட்டி விடுறப்ப வந்து வீட்டை சுற்றி தூவி விடலாம். அந்த ஹோம பஸ்பங்களை அதை தூவி விட்டோம்னா ஒரு 6 மாதங்களுக்கு அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி அந்த ஃபீல்டை ஃபுல்லாக சுற்றி நிற்கும். தேவையில்லாத துஷ்ட சக்திகள் நெகட்டிவ்ஸ் வீட்டுக்குள்ளே வராது. அதுக்காகத்தான் அதை தூவுறது. ஸோ அதை உள்ளே வந்து பிரசாதமாகவும் சாப்பிடலாம். உடம்புக்குள்ளே இருக்க நெகட்டிவும் கம்மியாகும். ஆனால் அது அந்த ஹோமம் போட்ட வேத வித்வான்கள் ஐயர்கள் மட்டும்தான் எடுத்து தரணும். அந்த அவங்களுக்கு அது முடிஞ்சது சொல்லி அவங்க எடுத்து தரணும், இல்லை அவங்க சொல்லணும் எடுத்துக்கங்கன்னு. அது இல்லாமல் நடுவில் யாராச்சும் அவங்க எந்திரிச்சு அந்த பக்கம் போனோன்னே கைவிட்டு எடுத்தா என்ன காரணத்துக்காக போட்டாங்களோ, எந்த நெகட்டிவ் போகிறதுக்காக போட்டாங்களோ அந்த நெகட்டிவ் யார் எடுத்தாங்களோ அவங்கள பாதிக்கும். நன்றி நன்றி சார். அடுத்த லைனில் வந்திருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நாங்கள் திருவையாறுலேருந்து பேசுகிறோங்க சார். செய்யாரா? திருவையாறு. சொல்லுங்க, உங்களோட பேர் என்னங்கம்மா? பிரேமாங்க சார். பிரேமா, என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. பசங்களுக்கு தான் வேலை ஒன்றும் சரியா அமையலைங்க சார். என்னம்மா? பிள்ளைங்களுக்கு வேலை ஒன்றும் நல்லா அமையலைங்க சார். பசங்க பேரு? புருஷோத்தமன். என்ன படிச்சிருக்கா? அப்படிமா எம்சிஏ முடிச்சிருக்காங்க. என்னம்மா? எம்சிஏ. ஆமாங்க. என்ன கிழமை பிறந்தாருமா? சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை நைட்டு. சனிக்கிழமை. ஓ, இப்ப சனி தசை நடந்துட்டு இருக்கா ஜாதகத்துல? பக்கத்துல என்னம்மா? 90வது வருஷம் பிறந்தாங்க. இப்ப சனி தசை தான் நடந்துட்டு இருக்கணும். பக்கத்துல இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் இருக்கு இல்லையா, நீங்க அது பக்கத்துல தான் இருக்கீங்க. சூரியன் கோயில் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த கோயிலுக்கு போய் போக வேண்டியது வந்து சனிக்கிழமை போக சொல்லுங்க. பகல் 11 மணிக்குள்ள கோயில்ல இருக்கணும். அங்க போயிட்டு அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வெளியில வந்து அங்க ஒரு 7 பேருக்கு வந்து தயிர் சாதம் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. சரிங்களா? அப்படி சாப்பாடா கொடுக்க முடியாட்டி வெளியில பசுமாடு ஏதாச்சும் பசுமாடை ஏதாச்சும் இருந்தா அங்க கோதுமை ஒரு 6 கிலோ வாங்கி கொடுக்க சொல்லுங்க. ரெண்டுல எது செஞ்சு என்னம்மா செய்ய சொல்லுங்கம்மா. உடனடியா அது செஞ்சு 18 நாளைக்குள்ள அவர் வெளிநாடு போகலாம், இல்ல வேலை அமையலாம். சனிக்கிழமை 11 மணிக்கு அங்க இருக்கணும். 12 மணிக்குள்ள பரிகாரம் பண்ணி முடிச்சிருக்கணும். சரிம்மா. நன்றி நன்றி நன்றி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எம்கே தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்கும் விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்களை சென்னையில் சந்திக்கணும்னா வாரத்தில் 3 நாள் சந்திக்கலாம். புதன், வியாழன், வெள்ளி 3 நாளும் சந்திக்கலாம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா முகப்பேர் ஈஸ்ட்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நேராக உள்ளே போனீங்கன்னா 4வது ரைட்டு, பன்னீர் நகர் மெயின் ரோடு, நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை திருச்சியில் சந்திக்கலாம். பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். இது எங்கே இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது தவிர ஒவ்வொரு வாரம் பிரத்யேகமாக ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சந்திக்கலாம். சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில். எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் கீழே தெரிகிற மொபைல் நம்பரில் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரை மட்டும்தான் அவரோட அலுவலகத்தில் சந்திக்க முடியும். சுவாமிஜி கிட்ட நேரடியாக பேசணும், ஃபோனில் பேசணும் விருப்பப்படுறவங்க மேலே தெரிகிற நம்பரில் மட்டும்தான் பேச முடியும். கீழே தெரிகிற நம்பர் ஆஃபீஸ் நம்பர் தான், பதிவு பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ லைவில் பேசணும்னு நினைக்கிறேன், மேலே தெரிகிற நம்பரில் பேசுங்க. சுவாமிஜி, இப்போ எந்த பரிகாரம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு நீங்கள் வந்து இந்த முட்டிக்காய் அப்புறம் வந்து இந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது. யாகத்தில் இருந்து காயின் எடுக்கக்கூடாது, அந்த எந்திரங்களை வீட்டில் எரிக்கக்கூடாது. வீட்டில் முக்கியமாக அடுப்புகளில் எரிக்கக்கூடாது, வெளியில் வச்சுமே எரிக்கக்கூடாது. எந்திரங்களை வந்து எரிக்கிறதுக்குள்ள எந்திரங்கள் வந்து அதாவது எந்திரத்தை தந்திரமாக மந்திரத்தை வந்து எந்திரத்தில் ஏதாவது உடம்புங்கிற எந்திரத்தில் தந்திரமாக வாசி மூலமாக மந்திரத்தை ஏற்றுங்கிறது உண்மையான கரு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், உடம்புல ஏற்றாமல் ஒரு எந்திரத்தை ரூபம் பண்ணி அதில் ஏற்றுறோம். அந்த எந்திரங்களை எரிக்கிறப்ப மேலும் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். வேற என்ன பண்ணக்கூடாது பரிகாரத்தில்? இதை பண்ணவே கூடாது அப்படிங்கிறது இது இந்த 3மே கண்டிப்பான முறையில் பண்ணவே கூடாது. நாலாவது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி அடுத்த நேயர் இருக்காரு நினைக்கிறேன். வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஈரோடு மாவட்டம். சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன? புஷ்பராணிங்க. சொல்லுங்கம்மா. குப்புராணிங்களா? புஷ்பராணி. சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. சரி சாமி. வணக்கம் சாமி. லைன் கட் பண்ணிடுவாங்கம்மா.
மன்னிக்கணும், டிவி வால்யூம் வச்சதுனால கட் ஆகி போச்சு. ஸோ கிடைக்கிற வாய்ப்பை சரியான முறையில் உங்களுக்கும் பயன்படுத்த முடியலங்கிற ஒரு விஷயம். அதே சமயத்தில் நாம் திரும்ப திரும்ப எல்லாருக்குமே சொல்கிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், லைவில் பேசுகிறவங்க தயவு செஞ்சு டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. செல்ஃபோனில் பேசுங்க, சிக்னல் இருக்கிற இடமா பேசுங்க. சுவாமிஜிட்ட பேசும்போது நீங்கள் பரிகாரம் கேட்க தான் பேசுகிறீங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் கையில் பேப்பர் பேனா எடுத்து வச்சுங்க. என்ன கேள்வி கேட்க போகிறோங்கிறத தெளிவான முறையில் கேளுங்க. சொல்லுங்கள், அந்த 4வதா என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். 4வதா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அதிகப்படியான வேண்டுதல்கள் வைக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருதுங்கிறதுக்காக இந்த சூளத்தில் வந்து லெமன் குத்துறது, சில கோயில்களை மிளகா அரைக்கிற பிரச்சனை, அந்த மாதிரி கோயில்களை மிளகா அரைக்கிறது, இந்த மாதிரி காசு வெட்டுறது, காசு வெட்டி போகிறது, உறவு வேணாம், இது இந்த மாதிரி பரிகாரங்கள் 100% பண்ணவே கூடாது. இன்னொன்று பண்ணலாம், அதாவது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணுவீங்க. கணவன் அந்த பையனோட ஜாதகத்துலேயும் 60 வயசு 70 வயசு வரைக்கும் வாழ்வான், பொண்ணோட இதுலேயும் 60 வயசுக்கு வாழ்வாங்கன்னு சொல்லி இருக்கும். ஆனால் திருமணமான 1 மாத காலம் இல்லை 1 வருஷ காலத்திலேயே பையனோ பொண்ணோ இறந்து போயிடுவாங்க, இல்லை ஒரு 5 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு இறந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க அப்படி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்னங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். கண்டிப்பாக சார், இந்த நேருக்கு அப்புறம் திரும்ப சொல்லுவாங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஜோதி பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன கேட்க போறீங்க? சுவாமிஜிட்ட கேளுங்க. பாப்பா சொல்லுமா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. பாப்பாவுக்கு குழந்தை 5 வயசு ஆகுது. சரிம்மா. அதுக்கப்புறம் இது இல்ல, குழந்தைங்க இல்ல, அதனால ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்க போனோம். குழந்தை வாய்ப்பு இருக்குமா? நல்லது, சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. இப்போ அது என்ன நடக்குது? அன்னதானம் செய்யணும். தானத்தில் ரொம்ப உயர்ந்த தானம் அன்னதானம். அதாவது ஒருத்தன் போதுங்கிறத நீங்கள் வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க, எவ்வளோ இடத்த உங்கள் பேரில் எழுதி வச்சாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க. சிலர் எத்தனை கிடைச்சாலும் போதும், எல்லாருமே கிடைச்சா போதுங்கிற என்ன வரும். ஆனால் சாப்பாடை மட்டும் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒருத்தரால் சாப்பிட முடியாது. அந்த போதுங்கிற நிறைவு தரக்கூடிய அன்னத்தை ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ தங்கள் வீட்டில் செஞ்சு கோயில்களில் வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி அகோர மரணங்கள், தேவையில்லாத உயிரிழப்புகள், ஆக்சிடென்ட் இதிலிருந்து தப்பிக்கலாம். மாசத்துல ஒரு நாள், அது எந்த நாளா இருக்கலாம்னா அஷ்டமி நாளா இருக்கலாம், இல்ல அவங்க பிறந்த நட்சத்திரம் வரும் இல்லையா அந்த நட்சத்திரமா இருக்கலாம். இந்த 2 நாட்கள்ல வந்து அன்னதானம் வீட்டுல சமைச்சு, கோயில ஹோட்டல்ல போய் சில டோக்கன் வாங்கி தராங்க, அது அன்னதானத்துல சேரவே சேராது. இது கண்டிப்பா செய்யக்கூடாது. அன்னதானம் செய்யறேன்னு 50 டோக்கனை வாங்கி கொடுத்து சாப்பாடு போட்டா அது அன்னதானத்துல போய் சேராது. ஸோ வீட்டுல செஞ்சு அதை கொண்டு போய் கொடுக்குறப்ப அன்னதானத்தோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சப்ளையர்கள், அதாவது நம்மளுக்கு உணவு பரிமாறுறவங்களை பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வீட்டுல பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். பண பிரச்சனை, ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிச்சாலும் வீட்டுல பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும், அவங்க பசங்க சரியா படிக்க மாட்டாங்க, அது அடிக்கடி ஹாஸ்பிட்டல் செலவு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் அவங்க வந்து அன்னம் பரிமாறுறது. எதனால அப்படின்னா, ஒருத்தர் சாப்பிட வர்றாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுறவங்க சாப்பிட்றவனோட பாவத்தை வாங்குறாங்க. அதே மாதிரி சாப்பிட்றவனும் சாப்பாடு போடுறவனோட புண்ணியம் பாவத்தை ஷேர் பண்ணிக்கிறதா இதுல ஒரு ஐதீகம். ஸோ இந்த அன்னதானத்தை போடுறப்ப இந்த மாதிரி கெடுதல்கள் வர்றது தடுக்கப்படும். இந்த மாதிரி அன்னதானம் போடுறப்ப, கோயில்ல பக்தர்கள்ட்ட போய் போடுறப்ப அவங்க நிறைய வேண்டுதலோட வந்திருந்தாலும் அங்க நிறைவா தான் வெளியே போகும். அந்த பசியில இருக்கிறவனுக்கு சாப்பாடு போடுறப்ப 100% அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அகோர மரணங்கள் வீட்டுல சம்பவிக்காது. ஆக்சுவலா 4வதா பண்ணக்கூடாதுன்னா நிறைய கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல் வைக்கக்கூடாது. பண்ண வேண்டியது அதிகமான முறையில அன்னதானங்கள் செய்யணும் கோயில்கள்ல. அப்படி அன்னதானங்கள் செய்யறப்ப சாப்பிட்டுட்டு அங்க கொடுக்கக்கூடிய குங்கும விபூதிகளை வந்து கீழே போடக்கூடாது. கீழே போடுறது எங்கேயும் போடக்கூடாது. அப்படி கொண்டு வந்து வீட்டுல தான் வைக்கணும். அதே சமயம் அன்னதானம் பண்றப்ப அகோர மரணங்கள் கண்டிப்பான முறையில தடுக்கப்படும். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். அடுத்த நேயர். வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் மல்லிகா பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, என்ன பேச போறீங்க? கேளுங்கம்மா சுவாமி கிட்ட. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா, சொல்லுங்க. நாங்க சொந்த வீட்டுல இருந்தேங்க ஐயா. இப்ப கொஞ்சம் டைம் செய்வதே நல்லா வெளியில பார்த்த பக்கமெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி 10 வருஷமா அந்த வீட்டுல இருந்து ரொம்ப முடியாம வெளியே வந்துட்டேங்க ஐயா. சரிம்மா.
வேற இப்ப வாடகை வீட்டுக்கு வந்திருக்கிறேங்க. அந்த வீட்டு வந்து சீக்கிரமா சேல்ஸ் ஆகுதுங்கய்யா. நம்ம சொந்தமா இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோங்கய்யா. அந்த வீடு இப்ப விக்கணுமாமா? ஆமாங்க. அந்த வீடு வித்து இப்ப விக்க வேண்டாம்னு நான் பாக்குறேமா. அந்த வீடு விக்கணுங்க, இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு முடியுமான்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இடம் வாங்கி வீடு கட்ட முடியும், ஆனா அந்த வீடை வித்தீங்கன்னா அதோட பாதி பணம் உங்க கைக்கு வரவே வராதுமா. சரிங்களா? சரிம்மா. அதாவது இந்த மாதிரி செய்வின கோளாறு இருக்கு, வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு ஜாதகத்துல சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பொதுவான பரிகாரம் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்ப எண்ணெய், இது 3 சம அளவு கலந்து எள்ளு, வெள்ளை எள்ளு வாங்கி அதுல திரி போட்டு, அதுல ஒரு சின்ன பொட்டணமாட்டை கட்டி திரி போட்டு நைட்டு 10 மணிலிருந்து 11:30 மணி வரைக்கும் தொடர்ந்து 11 நாள் அந்த எந்த வீட்டில் செய்வன கோளாறுனால அந்த வீட்டை காலி பண்ணுங்க, செய்வன பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த வீட்டில் அகல் விளக்கில், மண் அகலாக இருக்கக்கூடாது, அது வெள்ளி இல்லை காப்பர் இந்த மாதிரி அகல் விளக்கில் ஏற்றிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த செய்வன கோளாறு இருக்குன்னு சொல்றது உடனடியாக நிவர்த்தி ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். கடன் பிரச்சனைகள், செய்வினையால் கடன் பிரச்சனை, வீட்டை மாற்றுங்கன்னு சொன்னால் மட்டும் இந்த விளக்கை ஏற்றுங்க 11 நாளைக்கு, ஆட்டோமேட்டிக்காக அது விலகிடும். நன்றி. இப்போ அன்னதானம் பண்ணுறது மாதத்துக்கு ஒரு முறையாவது பண்ண கண்டிப்பாக செய்யணும். அதே போல் வந்து மாதத்துக்கு ஒரு நாளாச்சு வயது முதிர்ந்தவங்களுக்கு மரியாதை டெய்லி கொடுக்கறது நல்லது. உங்களால் முடியாட்டி என்றாவது ஒரு நாளாச்சு அவங்கள மதித்து அவங்களுடைய, அதாவது ஓல்டேஜ் ஹோம் இங்கெல்லாம் போய் அவங்களுடைய எண்ணங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாவே மேலும் அந்த மனபாரத்தை இறக்கி வச்சிங்கன்னா மேலும் உங்களுக்கு வந்து அவங்களோட ஆசீர்வாதங்கள் பல புண்ணியங்களை வந்து கொடுக்கும். இப்போ அன்னதானம் வந்து கோயிலில் வந்து பண்ணலாம், நம்ம வீட்டிலேயே செஞ்சு போய் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து கோயிலே அன்னதானம் போடுறவங்க ஒரு சில கோயிலாம் அவங்கள கூட போடுறாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பணமாக கொடுத்தா அது அந்த அன்னதானத்தில் போகுமா, இல்லை அரிசியாக வாங்கி கொடுத்தா ஏதாவது ஒரு பொருளாக வாங்கி கொடுங்கன்னு கூட கோயிலே போட்டிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அப்படி செய்யலாங்களா? நீங்கள் நல்ல பசியில் இருக்கீங்க, அந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா வாழ்த்துவீங்களா, பணம் கொடுத்தா வாழ்த்துவீங்களா? நீங்கள் நல்ல ட்ரங்கர், நல்லா தண்ணி அடிப்பீங்க, ஆனால் உங்களுக்கு பசி தாங்க முடியாமல் காசு கேட்குறீங்க. அந்த இடத்துல நான் காசு கொடுத்தேன்னா உங்களுக்கு பசிச்சாலுமே உங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கறது குடிக்கத்தான் போகும், சாப்பிட போக மாட்டீங்க. அப்போ அந்த காசு நீங்கள் கொடுத்தது சாப்பாட்டுக்கு, அப்போ அது முழுமையாக சாப்பிட்றதுக்கு போனால் உங்களுக்கு புண்ணியம். அதே வேற எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒருத்தரை தப்பு செய்ய தூண்டுறீங்க, அப்போ அது உங்களுக்கு நெகட்டிவ். ஸோ ஒரு தானம்னு பண்ணால் அது தானத்தில் போயிடும். அன்னதானங்கிறது அன்னத்தை தான் நீங்கள் தானம் பண்ணணும். அரிசி பருப்பா கொடுக்கலாம், பணமா கொடுக்கறதோட அரிசி பருப்புகளா கொடுக்கலாம், ஆலயங்களுக்கு அரிசி பருப்பு கொடுக்கலாம். வெளியில அன்னதானம் போட்டாங்கன்னா அந்த அன்னதானங்களுக்கு அரிசி பருப்பு அதுக்கு தேவையான பொருட்கள் இதுகளை வாங்கி தரலாம். பணமா கொடுத்தீங்கன்னா நீங்களும் அங்க போய் அந்த அன்னதானத்தை முன்னாடி இருந்து நடத்தணும், அப்பதான் அது முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார், எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். என் பேரு உமா. உமா, சென்னையில எந்த ஏரியாங்க மேடம்? அண்ணா நகர். சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்க. நான் வந்து இங்க சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. எங்க பையன் இப்ப என் கூட இல்ல. சரிம்மா. அவன் ஒரு 2 வருஷமா வேலைக்கு போனா போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், என்கிட்ட இல்ல. இப்போ 42 வயசாவது, கல்யாணம் பண்ணாலும் பண்ணிக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு 9 வயசு இருக்கும்போது, எனக்கு 25 வயசா இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. பையன் 1 பொண்ணு 1. பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ வெளிநாட்டுல இருக்கிறான். நான் இங்க தனியா தான் இருக்கேன். எனக்கு கூட வந்து இருக்கவும் மாட்டேங்கிறான், கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேங்கிறான். எனக்கு சாப்பாடோ நல்லதோ கெட்டதோ எதுவுமே செய்யறது இல்லை. எனக்கு பொண்ணுதான் செஞ்சுட்டு இருக்கிறா. தான் இருக்கான், இங்க கேட்க நேரிலே தான் இருக்கான், இங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறான். என்ன இப்ப உங்க பையன் உங்களை வந்து பார்த்தா போதுமாமா? பார்த்தா போதும். அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கணும்னு நினைக்கிறேன் நானு. ஃபர்ஸ்ட் உங்க பையன் உங்களோட ஒண்ணு சேரதுக்கு மட்டும் பரிகாரம் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு தேங்காய் எடுத்துமா, அதோட ஒரு கண்ணை ஓபன் பண்ணி தண்ணீரை கீழே ஊத்திருங்க. அதுல விளக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் 2 சம அளவு வாங்கி ஃபில் பண்ணிட்டு அதுல சிவப்பு திரியில தீபம் போடுங்கம்மா. வீட்டுல வந்து முகம் பாக்குற கண்ணாடி ஒண்ணு புதுசா வாங்கி மேற்கு முகமா வச்சு அதுல அந்த தீபம் தெரியுற மாதிரி சாயங்காலம் 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் தீபம் எரியுற மாதிரி தொடர்ந்து 18 நாள் ஏத்துங்க. 18 நாளும் புது புது தேங்காயை தான் வைக்கணும்.
சரிங்க சுவாமிஜி. அதுக்குள்ள இருக்க எண்ணெய் மிச்சம் இருந்தாலும் அதை திருப்பி இன்னொரு தேங்காயில யூஸ் பண்ணக்கூடாதுமா. அதை அப்படியே போட்டுடணும். அந்த தேங்காய் என்ன பண்ணணும்? அதை வந்து தண்ணியில போடணும், குளம் இல்ல ஏரியில போடணும், வெளியில டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. குளம், ஏரி, பீச் இதுகள்ல போடலாம். மொத்தமா சேர்த்து வச்சு கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லம்மா. அப்படி போட்டீங்கன்னா அதுக்குள்ள உங்க பையன் வந்து உங்க அம்மாவை தேடி வந்து அவனே நல்லா பேசுவான், நல்லபடியா நடப்பான். அதுக்கப்புறம் லைன்ல வாங்க, உங்க பையன் திருமணத்துக்கு சொல்றேன். நல்லது. நன்றி 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 சுவாமிஜி. இப்போ அன்னதானம் வந்து இது போல கோயில வந்து பொருளா கொடுக்கலாம் இல்ல வெளியில பண்ற அன்னதானங்கள்ல முக்கியமா மகேஸ்வர பூஜை, சிவனடியார்களை கூப்பிட்டு அவங்களுக்கு முறையா பூஜை பண்ணி அவங்களுக்கு அன்னதானம் இட்டதுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு அன்னதானம் போடணும். அவங்க இல்லாம வெளியில, கோயில் இல்லாம வெளியில போடுற அன்னதானங்கள்ல மகேஸ்வர பூஜை செய்யாம போட்டோம்னா, ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சப்ளையர்கள்லாம் கஷ்டப்படுற மாதிரி அன்னதானம் நடத்துறவங்களுமே அங்க வந்து சாப்பிட்றவங்கள பாவங்கள் அவங்கள தாக்கி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால முதல்ல வந்து மகேஸ்வர பூஜை பண்ணணும். அடியார்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அமுது படைச்சிட்டு அவங்களுக்கு வஸ்திரங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னதானங்கள் பண்ணாங்கன்னா அந்த அன்னதானம் முழுமையா போகும். நன்றி சார். அடுத்த லைன்ல இருக்கீங்க. வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடுதலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். உங்களோட பேர் சொல்லுங்க, என்ன ஊருங்கம்மா? என் பேர் ஜெயந்தி, பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. வணக்கம் சாமி. வணக்கம்மா, சொல்லுங்க. ஐயா, எனக்கு கல்யாணம் ஆகலங்க, இன்னும் எனக்கு 30 வயசுக்கு மேல ஆகுது. சரிம்மா, அதுக்கு என்ன பண்ணலாம்னு. கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க பேர் என்னம்மா? ஜெயந்தி சுவாமி. கல்யாணம் முழுமையா நடக்கிற அளவுக்கு வந்து தடைப்பட்டுச்சாமா? இல்ல சுவாமி, அந்த மாதிரி எதுவும் ஆகலங்க. வேற என்ன பரிகாரமா பண்ணிருக்கீங்க? கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம். வேற வாழை மரம் எதுவும் வெட்டி இருக்கீங்களா? சுவாமி, வாழை மரம் ஏதாச்சும் வெட்டி இருக்கீங்களா? இல்ல சுவாமி, நான் ஏதோ வாழை மரம் எல்லாம் வெட்டலங்க. ஓகே. வயசு என்னம்மா? 30க்கு மேல ஆகுது சுவாமி. 34 ஆகும். 34ங்களா? ஆமா சுவாமி. சரிம்மா. சரி, பெங்களூர்ல எந்த இடமா? டாக்டர்ல இந்திரா நகர்ல சுவாமி. சரி, இப்போ உங்களுக்கு திருமணம் ஆனா போதுமா? சுவாமி, திருமணம் தான் ஃபர்ஸ்ட் மெயின் இல்லைங்க சுவாமி. சரி சரிம்மா, நான் ஃபோன் கட் பண்ணி டிவி பாருங்க, பரிகாரத்தை நோட் பண்ணிக்கங்கம்மா. ஒரே ஒரு நிமிஷம் சுவாமி. ஓகே. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏற்கனவே இந்த பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன், இவங்களுக்கு மட்டும் இது வேலை செய்யும். என்னென்னா, நவதானிய செட்டு 100 கிராம் வாங்கிக்கோங்க. எல்லா நவதானியங்களும் இருக்கிற மாதிரி 100 கிராம் நவதானிய செட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து லக்னத்தில் கண்டிப்பாக கேது இருக்கணும். நவதானிய செட்டு 3 கிலோ கோதுமை, 1/4 கிலோ சீந்தல் கொடி, பச்சரிசி 1/4 கிலோ, இது எல்லாத்தையும் மொத்தமாக வந்து பால் ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. பசும்பால் ஊற்றி ஒரு 1 லிட்டர் பசும்பால் ஊற்றி நல்லா கலக்கிட்டு, எருமை மாட்டுக்கு வந்து சனிக்கிழமை சாயங்காலம் 4 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ள எருமை மாட்டுக்கு கொடுக்கணும். தொடர்ந்து 3 வாரம் கொடுத்தீங்கன்னாவே, இது கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களை வந்து கிழக்க பார்த்து உட்கார சொல்லி வேற யாராச்சும் அந்த ட்ரம்மை அப்படியே தூக்கி உங்கள் தலையை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் 13 தடவை, கிளாக் வைஸ் 13 தடவை சுற்றி அதுக்கப்புறம் எருமை மாட்டுக்கு வச்சிங்கன்னா அந்த 3 வாரம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு மாப்பிள்ளை அமையும். இது இவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும், வேறு யாரும் செஞ்சிடாதீங்க. நன்றிங்க சுவாமிஜி. ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி கோயிலில் வந்து இந்த காசை உடச்சி போடுறதுன்னு சொல்லுவீங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கோயிலில் வந்து இந்த எந்த இடம் கேப் கிடைக்குதோ அந்த இடத்துல தன்னோட பைசா வச்சுட்டு வருவாங்க, காயினை வச்சுட்டு வருவாங்க. அது எந்த அளவுக்கு உகந்ததுங்க சுவாமிஜி? காசு வச்சுட்டு வர்றதை பற்றி அது வந்து ஒரு இதுதான். ஆனால் வெட்டி போகிறது வந்து 100% என்ன ஆகும்னா, அந்த காசு வெட்டுற குடும்பத்துக்கு அடுத்த வாரிசுகள் ஆண் வாரிசு பிறக்காது. வம்ச விருத்தின்னு வந்து நம்ம பெண்களை சொல்றது, பெண்கள் இன்னொரு வீட்டுக்கு வந்து வாழ போறவங்க, ஆண் வாரிசு தான் நம்ம வந்து அடுத்த வம்சம்னு சொல்றோம் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். காசு கட் பண்ணி போட்டாங்கன்னா, இப்ப அடுத்து அவங்களுக்கு பையனே இருந்தாலும் அடுத்து அந்த பையனுக்கு அடுத்து வரக்கூடிய வம்ச விருத்தியில மேக்சிமம் பெண் குழந்தைகள் தான் அதிகமா பிறக்கும், ஆண் குழந்தைகள் பிறக்காது. ரெண்டாவது, அப்படி பிறந்துட்டா அந்த குழந்தைக்கு அடுத்து குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பே இருக்காது. இது 100%. இதுக்கு என்ன மாத்து பரிகாரம்னு ஒண்ணு இருக்கு. அவங்க என்ன கிழமையில வெட்டினாங்க இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து வேலை செய்யாம பண்ணலாம். அது என்ன மாற்று பரிகாரம்ன்றது அது எப்படி அவங்களோட இது வச்சுதான், அதாவது அவங்க என்னைக்கு காசு வெட்டி போட்டாங்க, என்ன ஹோரை, அதாவது எத்தனை மணிக்கு வெட்டினாங்கன்னா என்ன ஹோரைங்கிறது தெரியும். அதை பொறுத்து எந்த கிரகத்துல அவங்க வெட்டி கிரகத்தை இது நிந்தனை பண்ணாங்களோ அதை பொறுத்து அதுக்கு மாத்து பரிகாரம் பண்ணலாம். இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? ஏன் வெட்டி போடுறாங்க? யாராவது சொல்லுவாங்களா இது மாதிரி வெட்டி போடுங்க அப்படிங்கறத?
கண்டிப்பாக சொல்கிறேன். இதை பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம் அடுத்த லைவில். நேர்களை இதுவரை நீங்கள் பார்த்து பலன் பெற்ற இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி எம்கே தொலைக்காட்சியில் பார்த்துருக்கீங்க. அதே சமயத்தில் ஒவ்வொரு வாரமும் புதன், வியாழன், வெள்ளி 3 நாளும் மாலை பொழுது 5 மணி முதல் 6 மணி வரை நம்மளோட நிலையத்தில் நேரலையில் சந்திக்கலாம். திரும்பவும் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கங்க, நான் தான் உங்க மதுமிதா. மதுமிதான்னு சொல்றதை விட ஜாங்கிரி மதுமிதான்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். நானும் உங்களை மாதிரிதாங்க சாதாரண ஒரு பெண்ணா இந்த சினிமா துறையில உள்ள வந்தேன் 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அந்த சினிமா துறையில என்னோட ஃபர்ஸ்ட் டைம்லயே எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் தான் வாங்கினேன், நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு. அதை வச்சு நான் பெரிய இமேஜினேஷன் எல்லாம் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம நல்லா வந்துருவோம், இன்னும் 1 இயர்ல எங்கேயோ போயிடுவோம் அப்படிலாம் நினைச்சு பல முயற்சிகள். ஏறாத ஆபீஸ் இல்ல, போகாத சினிமா கம்பெனி இல்ல, எவ்வளவோ சினிமா கம்பெனில ஏறி இறங்கி பார்த்தா எனக்கு கிடைச்சதெல்லாம் வெறும் தோல்வி 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 மட்டும்தான். நல்லா டைலாக் பேச தெரியும், ஓரளவுக்கு அழகா இருக்கேன், கேமராவோட அந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு முன்னேற்றமே இல்லை வாழ்க்கையில. என்னன்னு ரொம்பவே நர்வஸ் ஆகி நிறைய பேர்கிட்ட சொல்லி அழுது புலம்புனதெல்லாம் உண்டு. அப்ப எங்க அம்மா வந்து, நீ கவலைப்படாத, நீ முன்னுக்கு வருவ, கவலைப்படாதன்னு சொல்லி ஒரே ஒரு ஆறுதல் மட்டும் தான் இருந்துச்சு. நாட்கள் கடந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஜோசியம் இருக்கு, நாடி ஜோசியம், அப்புறம் ஓலைச்சுவடி ஜோசியம், அங்க இங்கன்னு நிறைய இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க, இங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இருக்கும். ஆனா போன ஒவ்வொரு தடவையும் அப்பா இதுக்கப்புறம் நம்ம சாதிச்சிருவோம் நினைச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு தோல்விதான். ஒருத்தர் சொன்னது இன்னொருத்தர் சொல்றது இல்லை, அப்படியே நம்மள குழப்பி விட்டு என்னமோ ஒரு மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியா ஒருத்தர் வந்து சொன்னாரு, நம்ம வைராவி பைரவ பாபாஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாருங்க. எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லைங்க. ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் நம்ம பாக்குறோம் அன்றாட டெலிவிஷன்ஸ்ல, பேப்பர்ஸ்ல நிறைய விஷயங்கள் சாமியார்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டு வரதால ரொம்பவே பயம்தான் என் மனசுக்குள்ள இருந்தது. இல்லைங்க, சாரி, தவற எடுத்துக்காதீங்க, என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்ல மேடம், நீங்க வந்து ஒன்ஸ் ஒரே ஒரு தடவை மட்டும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லைன்னா அதை பத்தி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வாலண்டரியா நான் கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்பவே பிடிக்காம சோஃபால சாமியை வந்து பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கூட எனக்கு ஈடுபாடே இல்லை, எப்படா வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ அங்க இருந்த ஒவ்வொரு பாபாஜியை பத்திய ஒவ்வொரு புகைப்படமும், அதுக்கப்புறம் அர்த்தநாதீஸ்வரர் சிலை, அதுக்கு பின்னாடிதான் இப்ப நான் நின்றுட்டு, அதுக்கு முன்னாடி தான் நான் இப்ப நின்று பேசிட்டு இருக்கேன். அந்த சிலையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு தெய்வீக ஒரு விஷயம் வந்து மனசுக்குள்ள அப்போ வந்துச்சு. பாப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவரை பார்த்த உடனே என்னவோ தெரியலங்க, திடீர்னு அவர் கண்கள்ல தெரிஞ்ச அந்த தெய்வீக ஒரு விஷயம் வந்து எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த உள்ளுணர்வுல ஏதோ ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சாமிஜியை பார்த்து என்னோட குறைகள், நான் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் எதுவும் சாதிக்கல, நடிக்க தெரியாதவங்க எல்லாம் வந்து டாப்ல போயிட்டு இருக்காங்க, எனக்கு எல்லாமே இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நல்லா நடிக்கிறமா, நகைச்சுவை உணர்வு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா இன்னும் நான் முன்னுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படும் போது, கவலைப்படாதம்மா, உனக்கு இந்த வருஷம் நல்ல வருஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி குங்குமத்தை கையில கொடுத்தாரு. என்ன இது குங்குமம் மட்டும் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தேன். என்ன வெறும் குங்குமம் பாக்குறியா, இதுதான் உன்னோட வாழ்க்கையை புரட்டி போட போற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லி அந்த குங்குமத்தை கையில கொடுத்து, தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு இதை நெத்தியில வச்சுட்டு வா, உனக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி சரி குங்குமம் வைக்கிறது என்ன பெரிய விஷயமா, எத்தனையோ பொட்டுக்கள் வச்சுக்கிறோம், குங்குமம் தான் நான் வச்சுட்டு போலான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வைக்கும் போது ஒவ்வொரு சினிமா கம்பெனில இருந்து எனக்கு ஃபோன் கால்ஸ். சாதாரண மதுமிதாவா இருந்தனா இப்ப உங்க முன்னாடி ஜாங்கிரி மதுமிதாவா இருக்கிறேன்னா அதுக்கு முழுக்க காரணம் நம்ம வைராவி பைரவ பாபாஜி தாங்க. இங்க வந்து நம்ம தனியா வரணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. தனியா வந்தா ஒரு வித பயம் எல்லார் மனசுலயுமே வரும், அந்த அவசியமே இல்லை. இங்க பாபாஜியும் அவங்களுடைய மனைவியும் 2 பேரும் தான் இருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க, இப்ப கணவன் மட்டும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போங்க உங்க மனைவியை கூட்டுவாங்க, மனைவி மட்டும் வந்தா போங்க உங்க கணவனை கூட்டுவாங்க. ஏன்னா பிரச்சனைங்கிறது குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனைவிக்கும், மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கணவனுக்கும் கம்பல்சரி இருக்கும். அதனால 2 பேர்கிட்டயுமே பேசி அதுக்கான என்ன அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு பாக்குறதுல மிகப்பெரிய ஒரு மேதாவிகள் தான் இவங்க 2 பேரும் சொல்லணும். 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் மனைவி வந்து அவங்க நம்ம பாபாஜியோட மனைவி கிட்ட பேசி இது இந்த குறைகளை வந்து நிவர்த்தி செய்யணும்னு சொன்னா அருமையா பாபாஜி, நம்ம வைராவி பைரவ பாபாஜியோட மனைவி பத்தி நாம சொல்ல வேண்டுமா, அவங்களும் அவ்வளவு ஒரு தெய்வீகத்தோட என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களால வர முடியலையா, முதல்ல தொலைபேசியில கூட நீங்க தொடர்பு கொண்டு இந்த மாதிரி விஷயங்க எப்ப உங்களை வந்து பாக்கலாம்னு கேட்டீங்கன்னா அதுக்கேத்த அந்த டேட்டும் அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் என்னவோ அது கம்பல்சரி சொல்லுவாங்க. அதாவது இது ஏன் இவ்வளவு நேரம் நான் சொல்றேன்னா, தான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா அது பல பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. எனக்கிட்ட சோகத்தை தாங்க வெளியே சொல்லப்படாது, சந்தோஷத்தை தாராளமா சொல்லலாம். அதனால எனக்கு கிடைச்ச இந்த அற்புத வாய்ப்பு
எனக்கு கிடைச்ச இப்போ இவ்வளவு ஒரு பப்ளிசிட்டியோட நான் நின்றுட்டு இருக்கேன்னா, என்னோட தடைகள்லாம் விலகி நான் நின்றுட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் பைராவி பைரவ பாபாஜி தான். அதுக்கு எங்களை மாதிரி ஆட்களே உதாரணம்.